என்ன கூப்பிட்டாரு எடுத்தாரு சும்மா சொன்னேன் பிரேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி லவ்லி கேரக்டர். இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது, ஒரு கேரக்டர் தான் அவர். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீடம் வந்து நான் எந்த அளவுக்கு பேசினே இருப்பேன் மைக்கை கொடுத்தா, அவர் வந்து விடாம நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்கன்ட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்துதாங்க தெரியாது, ஆனால் நிறைய பேச சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வசீகரன் பத்தி பேசினாங்க. லுக்ஸ் ரொம்ப மெயின். அண்ட் வசீகரன் இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து எங்க சைலன்ஸ் ஓடுமோ இல்லை தேவையில்லாத பேசவே மாட்டார். எப்படி போய் ஒரு விஷயத்த சொல்றோன்றது தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பிரைவேட் கம்பெனியில் அவருடைய ஒய்ஃப் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. நான் கேட்டேன், என்ன ஏதாவது நியூஸ் இருக்கா, விசேஷம் இருக்கான்னு கேட்டு வரல. சொன்னாரு, இல்லை ஒன்றும் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏன் குழந்தை பெற்றுக்கலையான்னு கேட்டது, இல்லை ஒய்ஃபோடைய ஆஃபீஸில் ஒரு வினோதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டேன். அவங்க மேனேஜர் சொல்லிட்டாரா மெட்டர்னிட்டி லீவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒய்ஃபோட ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க அப்படிதான் விட்டுருவாங்க, நீ போய் அந்த மேனேஜர் கிட்ட போய் புரியவை, இந்த மாதிரி நாங்கள் குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறோம் சார், நீ போய் சொல்லுமா அவர்கிட்டன்னா. அதை எப்படி போய் சொல்லணும்? நேரம் அவங்க மேனேஜர்கிட்ட போயிட்டு, என் ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு 2 வருஷமா ஆசைப்படுறா, எல்லாமே உங்க கையில் தான் சார் இருக்குன்னு. இதை அவரு உடனே சொல்லிருக்காரு, அப்ப நான் தானே லீவ் போடணும்ட்டு. ஸோ இது எப்படி போய் சொல்றோன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசரை பத்தி சொல்லும் போது அவர் வந்து என்கிட்ட வந்து முதல்ல நான் அக்கேஷன் அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்டயே கேட்டேன், சார் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார் சார் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, என்ன என்னை பார்த்தா ப்ரொடியூசர் மாதிரி தெரியல அப்படின்னு. இல்லை உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருக்கு, ப்ரொடியூசர் மாதிரி இல்லையே. ஏன்னா வந்து ரொம்ப யங் அண்ட் சாமிங்கா அவர் போடுற ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீனுக்கு ரெடியாகிற மாதிரியே இருக்கும். அவர் வரும்போதெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டா வருவாரு. இப்போ இந்த படத்துலயே கூட ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் மேக்னெட்டா பண்ணிருக்காரு ஃபாரின்ல. அந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. ரிச் இண்டியான்னு பேர் வச்ச போது என்கிட்ட கேட்டாங்க, ரிச் இண்டியான்னு பேர் வச்சிருக்குன்னா படம் ரிச்சா இருக்கும் பாக்குறதுக்கு, வரவங்க எல்லாம் ரிச்சா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா கிளாஸஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா பிடிக்கும், ஸ்டைலிஷான படம். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுன்ற ஐடியா எப்படி வந்தது, இந்த படம் எப்படி அமைஞ்சது, எப்படி ஒரு லவ்லி டீம் ஒர்க்கா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மூவ் பண்ணோம் யூனிட்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சந்திரசேகர்.